இது என்ன சிரிப்பொலி? யார் நகைப்பது? அகத்தியன் எங்கோ இருந்து கொண்டு மானசீகமாக நம்மை நினைத்திருக்கிறான். அவன் மனக்கண் முன் இந்த காட்சி தென்பட்டிருக்கிறது. தன்னை மறந்து சிரித்திருக்கிறான். அகத்தியர் எதற்காக சிரிக்க வேண்டும்? அதற்கு காரணத்தை அவனிடமே போய் கேட்கலாம். வா அகத்தியா. ஆஹா, என்ன அற்புதமான காட்சி! இறைவா, எல்லா உலகங்களிலிருந்தும் தங்களின் திருமணத்தை காண அனைவரும் அங்கு வந்து கூடியிருக்கும் போது எளியனிடம் கொடுத்த வாக்கிற்கிணங்க இங்கு என்னை தேடி வந்து மணமக்களாக காட்சி தரும் உமா மகேஸ்வரா, இந்த ஏழை தொண்டனிடம் தாங்கள் காட்டும் அன்பிற்கு அடியேன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து தொண்டு செய்வது? அது இருக்கட்டும். மானசீகமாக எங்களை உன் மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொண்டிருந்த நீ திடீரென்று எங்கள் சம்பாஷணைக்கிடையே எதற்காக சிரித்தாய்? அந்த நகைப்பின் காரணத்தை உமாதேவி தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன் வாயால் சொல்லு. பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்ட பெருமாட்டியாக இருந்தும் கூட இவர்களுக்கும் பிறந்த வீட்டு பெருமை பேசும் பழக்கம் போகவில்லையே என்று நினைத்தேன். என்னையும் மறந்து சிரித்து விட்டேன், மன்னிக்கவும். சரி, பெண்கள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு வந்துவிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ சொல்லு. பெற்றவர்களை விட்டு பெண்கள் கட்டிய கணவன் வீட்டிற்கு வந்துவிட்டால் புகுந்த வீட்டு புகழைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர பிறந்த வீட்டு பெருமையே பேசிக் கொண்டிருக்க கூடாது. மேலும் புகுந்த வீட்டில் புது குடும்பம் நடத்த வந்த பூவையர் அடக்கமாக நடக்க நடக்க பிறந்த வீட்டு பெருமை படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்பப்பா, ஏதோ தெரியாதனமாக பேசிவிட்டேன். அன்னையே, இதை அடியேன் சொல்லவில்லை, ஆண்டவன் கட்டளை. தேவி, அகத்தியன் சொன்ன விளக்கங்கள் போதுமா? போதும் சுவாமி, போதும். இனி பிறந்த வீட்டு பெருமையை மறந்தும் பேச மாட்டேன். இதுவே முதலும் கடைசியுமாக நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள். நாதத்தின் வடிவமே, 2 பூதகணங்களை அனுப்பி ஒரு நாடகத்தை நடத்தி பெண்கள் பிறந்த வீட்டு பெருமை பேசுவது தவறு என்பதை அன்னைக்கு மட்டுமல்லாமல் அகில உலகிற்குமே எடுத்து காட்டிவிட்டீர்கள். ஆண்டவா, உங்கள் விளையாட்டை வர்ணிக்க இந்த தொண்டனுக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. அது சரி, அருந்தொண்டு செய்ய புறப்பட்ட நீ ஆங்காங்க அமர்ந்து எங்களையே நினைத்துக் கொண்டிருந்தால் அடுத்து நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றுவிடும். செயலை நோக்கி நட. நிலத்தை நீ சமநிலைப்படுத்தியது போல் மக்கள் மனத்தையும் சமமாக்கு. ஆகட்டும் ஐயனே. அன்னையே, அடியேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து தாங்களும் வாழ்த்தி அனுப்புங்கள். அடத்தியா, திட்டட்டும் உன் புகழ் பரவட்டும். சென்று வா. தேவி, நீயும் அகத்தியனை வாழ்த்தியது சால பொருந்தும். ஏனெனில் தாயும் தந்தையும் சேர்ந்து நல்லாசி கூறினால்தான் தனையனின் புகழ் ஓங்கும். உண்மை இறைவா, தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இறைவா.